நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மட்டும் விட்டுருங்க தம்பி. எங்க பேபியாவது வயசு பொண்ணு, அவ ரத்தம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என் பொண்ணு அபூர்வா இருக்கால, எவ்வளவு வயசானாலும் எப்ப பார்த்தாலும் அவ ரத்தம் பயங்கரமா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வேணும்னா அவளோட ரத்தத்தை குடிங்க தம்பி. இந்த குளிர்காலத்துல ரொம்ப இதமா இருக்கும். யார் ரத்தத்தை குடிக்கணும், யார விட்டு வைக்கணுங்கிறது இந்த ஆத்மாவுக்கு தெரியும். இந்த ஆத்மாவுக்கு அறிவுரை சொன்ன, எனக்கு அறிவுரை சொன்னவங்களோட ரத்தத்தை தான் முதல்ல குடிப்பேன். ஐயோ ஐயோ, இப்படி சொன்னாலும் நான் மாட்டிக்கு வேணா பேய் தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? சிம்பிளா என்ன கொன்னுட்டு அதை விட சிம்பிளா நீ வந்ததுக்கான காரணம் என்னன்னு நீ என்ன கேக்குறியா மருதாணி பாட்டி? ஆமா ஆமா, அங்கேயும் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கான். இந்த மருதாணி பாட்டி ஊர் ரத்தம் குடிச்சா நல்லா இருக்குன்னு கூட சொன்னாங்க மம்மி. அறிவுரை சொன்னவங்களோட ரத்தத்தை அதுக்கப்புறம் குடிப்பாங்கங்கிறது அது வரைக்கும் எனக்கு தெரியாதுமா. ஐயோ ஷட் அப். பொதுவா பார்த்தா முதல்ல ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்கும், சேம் டிஎன்ஏவா இருந்தா அதுக்கப்புறம் மெதுவா அவங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். உங்க 2 பேரோட டிஎன்ஏ ஒன்னா இல்லனாலும் ஒரே வாட்டி உங்க 2 பேருக்கும் எப்படி பைத்தியம் பிடிச்சது? பைத்தியம் எல்லாம் இல்ல மம்மி, பார்த்தாலே பயமா இருக்கு. நான் இங்க சிங்க்ல தான் இருக்கேன், உங்களுக்கு தான் எதுவும் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இப்ப கூட நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. சித்தி, கொஞ்சம் நீயாவது புரியுற மாதிரி சொல்லு. நீ கொலை பண்ணலமா நம்ம செரிய? நான் எங்க கொலை பண்ண, நீ தானே. இங்க பாருமா, இப்படி எல்லாம் அநியாயமா பேசாத. நீ தள்ளதால தானே அவன் கத்தி மேல போய் விழுந்தான். நீ அவன் வயித்துல இருந்து கத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தானே அவன் செத்தான். சரி விடு, செர்ரியோட சாவை நம்ம 3 பேரோட அக்கவுண்ட்ல போட்டுக்கலாம். நம்ம தான் அந்த செர்ரிய கொலை பண்ணோம், போதுமா? இப்போ அதுக்கு என்ன? அவன் ஆத்மாவா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காமா? எந்த முட்டாள் சொன்னா உனக்கு? ஐயோ, எவனோ ஒருத்தன் சொன்னா நான் ஏமா நம்ப போறேன்? அவனே தான் சொன்னான். எங்க கூட சேர்ந்து சாப்பாடு வேற சாப்பிட்டாமா. ஆமா மம்மி, அவனுக்கு கால் கூட கிடையாது, வால வேணா இருக்கு. அதையே உங்களுக்கு காட்டணும்னு எங்களையே மிரட்டுறா மம்மி. நாம தான் அவனை மர்டர் பண்ணோங்கிற விஷயத்த மாப்பிள்ள கிட்டயும் அவனோட அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல போறதா சொன்னாமா. நீ எப்படி நினைச்சிட்டு இருக்கியோ நானும் அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். கனவு மட்டும்தான் காண முடியுது. நான் இங்க தனியா கிடந்து ஒண்ணு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னது? பூர்ணி இங்கதான் இருக்கா? அவன் போன்ல வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? நானும் எங்க தனியா உள்ளுக்குள்ளேயே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது பிந்து. எதிர்பாராத விதமா என்கேஜ்மெண்ட் நின்னு போனதுக்கு சந்தோஷப்படணுமா, சிரிக்கணுமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா திரும்பி வந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மறுபடியும் என்கேஜ்மெண்ட் பத்தி எங்க பேச ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. நான் என்னன்னு சொல்லுவேன் பிந்து? தீர்வே இல்லாத பிரச்சனையா மாறி இருக்க நம்ம காதலுக்கு. மனசு காயமா மாறி இருக்கு. அதுக்கு நம்ம பேசுற வார்த்தை என்னைக்குமே மருந்தா மாறாத சிவா.
உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எங்க 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 போனா? எங்க அவன்? ஐயோ, அவன் இவன் எல்லாம் சொல்லாதம்மா. சரி தம்பி இப்ப ஆத்மாவாயிட்டாரு. அவருக்கு பவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆ? கோவம் வந்தா நம்ம ரத்தத்தை எல்லாம் இளநீரை உறிஞ்சுற மாதிரி ஸ்ட்ரா போட்டு அப்படியே உறிஞ்சிருவாருமா. கொஞ்சம் வாய மூடுறியா சித்தி? அவன் ஆத்மாவா ஆயிட்டாங்கிற பயத்துல அவன் மேல என்னைக்கும் இல்லாத மரியாதை அப்படி பொங்கிக்கிட்டு வருதா? நீயாவது சொல்லுமா. சரி, அவன் நீ சொன்ன மாதிரி ஆத்மானே வச்சுக்கலாம். சரி, எங்க எங்க அவன்? எங்கன்னா? ஐயோ, அதோ பாருமா, அங்க கேட்டுச்சா? சரி தம்பியோட ஆத்மா வாஷ்ரூம்க்கு போயிருக்கு. ஆமா மம்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்தத்துல சாப்பாடு சாப்பிட்டான். இப்ப காலை கடன் முடிக்கிறதுக்காக உள்ள போயிருக்கான் போல. ஓ! எங்கேயாவது ஆத்மா வாஷ்ரூமுக்கு போகுமோ? ஏமா போகாது? இது வரைக்கும் எந்த படத்திலயோ எந்த கதையிலயோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சாலும் சொன்னா நல்லா இருக்காதுன்னு விட்டுருக்கலாம். பிளட் குடிக்கிற ஆத்மாவுக்கு ஜீரண சக்தி இருக்கணும்ல. காலை கடன்லாம் கழிக்க கூடாதா என்ன? லாஜிக் தானே மம்மி. ஐயோ! சரி, அதையும் பாத்துருவோம். வாங்க ஐயோ வாங்க. ஐயோ வேண்டாமா. ஆமா, நேத்துல இருந்து செடிய காணோம். அந்த வருத்தமோ கவலையோ உங்ககிட்ட சுத்தமா தெரியலையே. அவனை காணும்னா நான் எதுக்கு கவலை பண்ணும் கேபி? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அவன் என் பையன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு மருமகன். மறந்துட்டீங்க போல இருக்கு. அதை எப்படி மறுப்பேன் கேபி? என் பொண்ணு நட்சத்திராவுக்கு விருப்பம் இல்லாமலே கட்டியிருக்கானே வலுக்கட்டாயமா தாலிய. மறக்கக்கூடிய விஷயமா அது? நான் கேட்டது செர்ரி காணாம போன பதட்டம் உங்ககிட்ட தெரியலையேன்னு கேட்டேன். எதுக்கு பதட்டு பண்ணும்? சடனா கிளம்பி போறது, சடனா கிளம்பி வர்றது உங்க புள்ளைக்கு பழக்கம் தானே?